சொத்தை நம்பி வாழ்றோம், கிடைச்ச பதவி நம்பி வாழ்றோம், பொன்னையும் பொருளையும் நம்பி வாழ்றோம், அல்ல இனி ஒரு மனுஷனை நம்பி வாழ்றோம். இந்த ஐயா எப்படி எழுதுறாரு பாருங்க. சேர்த்து வைத்த செல்வங்களும் பார்த்து ரசித்த இன்பங்களும் கட்டி வைத்த மாளிகையும் சுற்றி நிற்கும் நிலங்களும் நீ செத்து மடிந்து பாடையில் போகும் போது உன்னோடு வந்திடுமோ, உன்னோடு வந்திடுமோ. உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே, உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே. இருந்தார் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தார் இல்லை என்றால் இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தாலும் இல்லை என்றாலும் என் இயேசு கூட வருவார். அதற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பாடலும் அர்த்தம் இல்லாமல் போனதல்ல. ஏன் இந்த பாடலை பாடுகிறேன் அப்படின்னா, நீங்க சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ராமிய பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப முடிவு வரைந்தும் நிலைத்து நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். இந்த சுவிசேஷம் ராஜ்யம் எங்கும் சகலருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட பிற்பாடு அப்படி வருகை இருக்கும். அப்படியானால் அவருடைய வருகை யாருக்கு முதலாவது தெரியும்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16. 1 தெசலோனிக்கேயர் இதெல்லாம் மனப்பாடமா தான் நான் பேசுறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14. 1 தெசலோனிக்கேயர் எழுத வாசிப்போம் 14. அதனாலதான் நானே மனப்பாடமா பேசுறேன். இயேசுவானவர் நல்ல கவனிங்க. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று எழுந்தார் என்று உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே.